தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அருமையான சகோதர சகோதரிகளை, நண்பர்களை, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். தியானம். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சங்கீதம் 16 சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறார்: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கும் நமக்கும் சொல்லுகிறார். ஆதியாகமம் 17:1. God before us and we before God. கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது வழியே இல்லாத இடத்தில் கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார். கர்த்தரை நாம் முன்வைத்து வாழும் பொழுது கோணலானவைகள் செவ்வையாகும். ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து வாழும் பொழுது தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். அவள் ராஜா அவர்களுக்கு முன்பாக கடந்து போவார், தடைகள் நீங்கும். மீகா 2:13. கர்த்தரை நாம் முன்வைத்து வாழும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாத்திராகமம் 33:14. கர்த்தருக்குள் அருமையான கர்த்தரை நாம் முன்வைத்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். அதனால்தான் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை முன்வைத்து வாழும் பொழுது நமக்கு பாதுகாவல். கர்த்தர் உங்கள் முன்னே போகிறவர். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை முன்வைத்து வாழும் பொழுது நிச்சயம் வெட்கத்துக்கு பதிலான இரட்டத்தனையான பலன் வரும். துயரத்துக்கு பதிலாக சந்தோஷம் வரும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் வரும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபியுங்கள், துதியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள், தியானியுங்கள், நன்மை செய்யுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள், கர்த்தருக்கே ஊழியம் செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார். இயேசு கிறிஸ்துவை மட்டும் நோக்கிப்பார். இயேசு கிறிஸ்துவை எல்லா காலத்திலும் நோக்கிப்பார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நோக்கிப்பார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எதிர்பார்த்திருக்கிற காரியம் கர்த்தரால் கைகூடி வரும். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிறவர். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். கர்த்தர் அபரிமிதமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை உங்களை ஆட்கொள்வதாக. ஆமென்.